Hello guys, welcome to Wikibox. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th சோஷியல்ல உள்ள ஆல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம அப்ளிகே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் நம்பர் 14 எடுத்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஒன் வேர்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த த்ரீ மேஜர் எம்பையர்ஸ் shattered by the end of the first world war. அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின். ஸோ அதனால அதை மார்க் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மார்க் அப்படியே 2 மார்க் வந்துருங்க. அதுல வந்து வேதி த்ரீ மிலிட்டன் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் அந்த கொஸ்டின் எடுத்துங்க. பேஜ் நம்பர் 4ல படிச்சு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க கைடு வச்சிருந்தீங்கன்னா கைட்ல கூட படிச்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து லிஸ்ட் அவுட் எனி த்ரீ காசஸ் ஃபார் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ அதை மறக்காம படிச்சிருங்க. ஸ்லோலர்னஸ் இதை மட்டும் நான் குறிச்சு கொடுக்கறது மட்டும் முடியுங்க. பாக்கி டாப்பர்ஸ்லாம் எல்லா கொஸ்டினுமே ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சிருங்க. அது அப்போதான் உங்களுக்கு வந்து சென்டம் எடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல உள்ளது மட்டும் பார்க்க போறோம். செகண்ட் லெசன்ல உள்ள டீட்டெயில்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. நான் சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லெசன்ல உள்ள டீட்டெயில்ல செகண்ட் டீட்டெயில் attempt a native account of how the process of decolonization happened in India during the interwar period 1992-1939. அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தயவு செஞ்சு அதை மார்க் பண்ணிங்க. இதுல வந்து அப்புறம் ஒயிட்டர் அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அப்புறம் வந்து டாலர் இம்பார்ட்டன்ஸ். நான் இப்போ சொல்றது வந்து ஷார்ட், ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து டீட்டெயில், இப்போ சொல்றது வந்து ஷார்ட்ஸ். கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், அதுதான் ரிப்பீட்டடா வந்திருக்க கொஸ்டின். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்கு உள்ள கொஸ்டின்ஸு. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காம வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.